மனப்பாடம் செய்வதை விட சிந்தித்து கேள்வி கேட்கும் மாணவர்களை உருவாக்குவதே நோக்கம். படிப்பவர்களாக மட்டுமின்றி படைப்பாற்றல் மிக்கவர்களாக மாணவர்களை உருவாக்குவதை இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். தமிழகத்தில் +1 வகுப்புக்கு இனி பொதுத் தேர்வு கிடையாது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும். பொதுத் தேர்வு ரத்தால் மாணவர்களுக்கு அழுத்தம் குறையும் என அன்பில் மகேஷ் விளக்கம். பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் மீனவ பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். அதிமுக ஆட்சியில்தான் நவீன மருத்துவமனைகள், அதிக அளவில் கல்லூரிகள் கட்டப்பட்டதாக பெருமிதம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. அன்புமணி அறிவித்த பொதுக்குழு திட்டமிட்டபடி நாளை நடக்குமா? ராமதாஸ் அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. பொதுக்குழு வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று நீதிமன்றம் வர ராமதாஸ் மற்றும் அன்புமணி சம்மதம். நீதிபதியுடன் இருவரும் சந்திக்க உள்ளதால் பாமகவினரிடையே எகிரும் எதிர்பார்ப்பு. சேலத்தில் கிங்டம் திரைப்படம் ஓடிய திரையரங்கத்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். காட்சியை நிறுத்த வலியுறுத்தி திரையரங்கிற்குள் புகுந்ததால் பரபரப்பு. மதுரை மாநாடு தொடர்பான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதில். மாநாட்டில் குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு அனுமதி இல்லை. பார்க்கிங்கிற்காக 400 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பதில் மனு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி சந்திப்பு. தேமுதிக திமுகவுடன் நெருக்கம் காட்டும் நிலையில் கூட்டணிக்கான காய் நகர்த்தல் சந்திப்பாக இருக்கலாம் என தகவல். வாக்கு திருட்டு என்பது தேர்தல் முறைகேடு மட்டுமல்ல, அரசியல் அமைப்பு ஜனநாயகத்திற்கு எதிரான மிகப்பெரிய துரோகம். புதிய வீடியோவை வெளியிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் தொடர்ச்சியான இடையூறுகளால் மாநிலங்களவை அலுவல் கடும் பாதிப்பு. நடப்பு கூட்டத்தொடரில் இதுவரை 56 மணி நேரம் 49 நிமிடங்கள் அலுவல் பாதித்துள்ளதாக அவையின் துணைத் தலைவர் ஹர்வான்ஸ் குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம்தான் விசாரிக்க வேண்டும். வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட மறுப்பது ஏன் என பிரியங்கா காந்தி கேள்வி. வேலை வாய்ப்பில் புதுச்சேரி மக்களை ஜிப்மர் நிர்வாகம் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ் பேசும் புதுச்சேரியில் அலுவலக மொழியாக இந்தியை திணிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து திமுக முற்றுகை போராட்டம். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இணை அரசாங்கம் நடத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். எழுத்தாளர்களுக்கு கனவு இல்ல திட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் காட்டம். ராணிப்பேட்டையில் தொடர் மழையால் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்த மழைநீர். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் அவதி.
ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியை தூர்வாராததால் மழைநீர் ஊருக்குள் நுழைந்ததால் அவதி. அவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கல்குவாரியில் 6 பேர் இறந்த விவகாரம். சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி முகாம். தெருநாய்களை விரட்டி விரட்டி பிடிக்கும் மாநகராட்சி ஊழியர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ரசாயனத்தை வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி. துப்பாக்கியுடன் வந்த 2 வரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்பு. இந்தியாவுடனான உறவை ஆபத்தில் தள்ளுகிறார் ட்ரம்ப். சொந்த நாட்டிலேயே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என கடும் எதிர்ப்பு.